கமிஷனா வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கரை வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா. இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரிவியா? உங்களை தேடி ஒருத்த அப்ளிகேஷனோட வந்திருக்கான். அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதுயா, அப்ளிகேஷன். அவனும் இப்படித்தான் தலைவர, ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான். தனக்கம் தலைவர. என்னதுப்பா? தனக்கம் தலைவர. ஓ வணக்கமா, பேரு வணக்கம். அதுதான் தலைவர நானும் சொல்லுதேன். எனக்கு தானாங்க எழுத்து தராது, அதுதான் தானாக பதில் தானா போட்டு பேசுறேன். முடியலையே. என்னையா சொல்லுதான்? அவனுக்கு வானாங்கிற எழுத்து வளாதான். வளாதாமா? அப்படி மூடு. உனக்கு அவன் பரவாயில்ல போலியே. சரி, என்ன விஷயம் வந்திருக்க? எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னவே வயிற்றுல எதுவும் பிரச்சனையா? சொல்ல. நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும். தாய்ப்பு தாங்கி தரணுமா? வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு. செத்த நேரம் மூடியடா. டிரான்ஸ்லேஷன் வேற. சினிமாவில் நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத? நான் தீர வேண்டிய கட்டவுமே சிதாசி கணேச மாதிரியும், விளங்குன மாதிரிதான். தல்லரசு விஜயகாந்த் மாதிரியும் பாத்துக்கலாம். இரு இல்ல நீ ஒண்ணும் பயப்படாத. அவரு விஜயகாந்த் ரசிகர். அவரை சொன்னோட இவர் அப்படியே போய்கிட்டாரு. நானும் அதுங்கள மாதிரி தசனம் பேசுறேன் தலைவர. தசனம் தேசுவியா? ஆமா தலைவர். எங்க தேசு பாப்போம். தரி தட்டி தட்டிச்சா பின்னால போ. அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி படையில மறைக்கிட்டு ஓடிடுறது. அங்க நின்று பேசு. யாரை கேட்கிறாய் தரி? எதற்கு கேட்கிறாய் தட்டி? வால்யூம கம்மி பண்ணி பேசு. யாரை கேட்கிறாய் தரி? அறிவு கலவனுக்கு மூளை கட்டவன. கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா வச்சு பேசல. யாரை கேட்கிறாய் தரி? எதற்கு கேட்கிறாய் தட்டி? அப்படி நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, மானங்கட்டு கிடக்கு, மகிழி பூத்து கிடக்கு. யாரிடம் பேசுகிறாய்? ஊர்லயே சொல்லி திட்டாங்க, அயோக்கிய பையனு திட்டுன்னு சொல்லி. இல்ல தலைவர. அவன் சொல்லிட்ட நீ சொல்லுவியா? இல்ல தலைவர, இப்படி ஆட்களை கூட வச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்ல திறமையால தான் இருக்கே. ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுதா, அட்ரஸ் கொடுத்து போங்க. சரி தலைவர். பேர சொல்லு. தடிதேளு. என்னது? தடிதேளு. தடிதேளா? வடிவேலியா? அப்புறம் சன்னா தரதராசன். எது தரதராஜனா? தரதராசன் தலைவர. ஓ வரதராஜனா? தரதராசன். தடக்கு தெரு. தடக்கு தெரியா? தடக்கு தெரு. அழுத்த வரையா இதுல? தாடி கோட்டை போஸ்ட். தாடி கோட்டை இல்லையா, வாடி கோட்டை எழுது. தாடி கோட்டைன்னு போடுங்க போதும். எந்த எழுத்து உனக்கு வரலையா அந்த எழுத்துல ஒரு விலாசம், அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கு உனக்கு. என்ன தலைவர? அப்ப நான் போயிட்டு தரட்டுமா? ஏன் இப்ப இருந்தா கொடுத்துட்டு போயேன்? இல்ல தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. ஐயோ தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. போறேன் தலைவர. ஐயா அவன் சொல்லுது புரியுது. எவன் உள்ளோட்டது நீ தானே? அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போகும். யோ நீ தண்டி அடியா, தாட்டி போட்டு வரைக்கும் போட்டுருவான். தலைவா தண்டியா? ஏ வண்டி அடியா, வாரி போட்டு வரைக்கும் போட்டுருவான். இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும்ல தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன். ஐயோ தலைவர் வாழ்க வாழ்க. ஒட்டா போய் உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. என்னம்மா விடக்கோழியும் கையுமா வீட்டுக்கு கிளம்பிட்ட? கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல, அதுதான். தலைவா தம்பி வந்துட்டானாம்ல. அவன் வந்தா உனக்கே வயிறு எரியுது. எங்க ஆளுங்கணும். ஐயோ தம்பி இன்னைக்கு 2 விடக்கோழி சாப்பிடுவானே. தலைவரே தலைவரே, அங்க பாருங்க ஒரு நிமிஷம். அறிவு இருக்கல, புள்ள தாச்சி போய் பார்க்க சொல்ல. அத நான் சொல்லல. அந்த அம்மா புள்ள தாச்சி அவங்க கிட்ட போய் பைப்புல 2 குடம் தண்ணி அடிச்சு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்ல. ஆமா தலைவா. சரி நான் இப்ப என்ன செய்யணும்? அங்க போய் நான் உதவி பண்ணணும் அப்படிதானே? அப்படி போங்க. இப்ப பாருல எப்படி போறேன்னு. வணக்கம். என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கே, என்ன விஷயம்? அதே கேக்கிய. உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தள்ளிக்க, நான் உதவி பண்றேன். உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திச்சா உட்கார முடியல, பேசாம படுக்க வேண்டியதானே? படுத்தாதான் என் புருஷன் இடைஞ்சல் தாங்க முடியலையே. உன் புருஷன் அந்த ரூட்ல வரணும். ஆமா. சரி, உன் புருஷன் என்ன வேலை பார்க்கான்? வீட்டுல உள்ள சொடிதான் பாக்காது. வீட்டுல உள்ள ஜோலியா? என்ன வேலைமா அது? பாய விரிக்க, தலகாணிய போட, பெட்ஷீட் எடுத்து மூட, பழையபடி சுருட்டி ஓரமா கொண்டு வைக்க, அந்த வேலையா? ஆமா. நல்ல வேலைதான். ஆமா ஆமா. ஆமா, உனக்கு எத்தனை புள்ளிய? அது ஏன் கேக்கே?
ஆசைக்கு 5 ஆம்பளை புள்ள, பாசத்துக்கு 10 பொட்ட புள்ள, இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு. அப்படியா? ஆமா, இந்த ஆட்டோக்கு பின்னாலெல்லாம் நாம 2 பேரு நமக்கு ஒருத்தர் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்களே, இதெல்லாம் படிக்கலையோ? எங்கன ஒயின் ஷாப்லயும் பாட்டிலையும் தான் போட்டிருக்காங்க. என்ன குடி நாட்டை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும்னு. அதுக்காக எந்த பையலும் குடிக்காமலா இருக்கான்? கேட்டவன கூட வராது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? அவனை தானே சொன்னேன். அடுத்த வாட்டி வரும்போது அவனை கட் பண்ணி விட்டுறேன். சரி, அதை விடு. இதோட எண்டுக்காடு போடுற மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை தொடருமா? அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியாரை பார்க்க போனேன். சாமியார பார்க்க போனியா? ஆமா, மந்திரிச்சு கயிறு போட்டு 90 கொடுத்தாரு. நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்டு போட்டுக்க, உன் புருஷன் என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு. பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு? அத ஏன் கேக்கையே, நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன். நீதான் பாடுற தள்ளிட்டியா? அடப்பாங்கண்ணே, வெக்கம் வேற வருதா? ஆசைக்கு எஞ்சி பாசத்துக்கு பத்து. ஏல நீங்க அவ்வளவு இங்க இருந்து இதை கேட்டுதான் அறிவு ஜீவிகளா? இல்ல இந்த பைப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த பொம்பளைக்கு குடத்தை தூக்கி கொடுக்கற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து 4 செவத்துல ஒட்டினாதால எனக்கு ஓட்டு போடுவாங்க. போட்டா எதுக்கு தலைவரா? அதான் வீடியோ எடுத்துட்டல. வீடியோ எடுத்திருக்கியா? ஆமா, அப்பதானே கேபிள் டிவி எல்லாம் போட்டு உங்க புகழை எல்லாம் பரப்ப முடியும். என்ன மேட்டர் பேசிட்டு இருக்கோம், அதை போய் வீடியோ எடுத்திருக்கேன். இத கேபிள் டிவில போட்டா ஓட்டா போடுங்க, ஓட்டு தூக்கல போடுங்க, தூக்கல. வாங்கல, அடுத்த தெருவுல போய் தெருவை தூய்மையாக்கி ஓட்ட வாங்கும்ல. வாங்க. டோர் நம்பர் சொல்லி டோர் வரையும் போய் தோத்து போயிட்டியா மாப்ள? அண்ணே, அண்ணா கொஞ்சம் தண்ணி இல்ல. போ போ. ஆமாடா, தமிழனுக்கு தமிழனே தண்ணி இல்லைன்னு பிறகு மலையாளத்தான கன்னடத்தான மைத்துக்குள்ளியா கொடுப்பான். ஏலே அண்ணா, இதானே சொல்ல ஊத்திக்க. வேண்டாங்க, வேலிக்காட்டில் பிறந்தவனா இருக்கும். ஒண்ணு கடிக்கிற நேரம் கூட அவ்வளோ ஒரு குவார்டரை சாத்திட்டானியா. நம்ம சர்வீஸ்ல சரக்கையே சைடு சாப்பிட்ட ஒரு ஆளா தான் இருக்கும். ஏய் மாப்பிள, ஏய் 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 மாப்பிள, நெஞ்சு எரிய போகுதுடா. ஏய் கத்திட்டு குத்துனா கூட இப்படி வலிக்காது மாப்பிள. சிரிக்கவில்லை, உள்ள இருந்து இந்த பாடுபடுத்துறான். என்னென்னமோ பண்ணுது மாப்பிள. யாரோ நெஞ்ச குடைந்த மாதிரி. மாப்பிள, இந்தா தண்ணி குடி. இன்னமும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பாவே இருக்கு. இத்தனைக்கு அவனை ஏறிட்டு கூட பார்த்ததில்ல. ஆனா அவளை பார்க்கணும் மனசு கடந்து தவிக்குது மாப்பிள்ள. இங்க உட்காந்துட்டு குத்துதே கொடை தண்ணை ஒண்ணும் ஆக போவதில்ல. இங்க மட்டும் வலிச்சா அதுக்கு பேரு நோய், அங்கேயும் வலிச்சா அதுக்கு பேரு காதல். போது காதலுங்கிறது கருவாடு மாதிரி, அது ஊரே நார. ஆடா திங்கிறவனுக்கு அது வேஸ்டா தான் இருக்கும். வந்துட்டாரு சர கடிச்ச சாகரடி. இது ஒரு புள்ள கொண்டுட்டு காதல் மட்டும் இல்லைன்னா நேரம் இந்த பூமியை சுடுகாடா இருக்கும். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, நிம்மதியா ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா இங்க காதலிக்கிறவனு தொல்லை பெருந்தொல்லையெல்லாம் இருக்கு. காதல குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும்ல கொந்தளிக்கானுவே. இவன் யாரு? அத்தடியோ, இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயலுக்கு இதுக்கு கோவம் வந்துச்சு. சிபி காரணம் சும்மா இருக்காங்களா? சும்மா கரண்ட் பண்ணி கொடுறாங்களையா. அப்பா சூப்பர் காத்து. கொஞ்ச நேரம் உட்காந்து காற்றை வாங்கிட்டு போவோம். என்ன தலைவர் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க தம்பி. ஒண்ணுல வீட்டுல சும்மா சாப்பிட்டு இருந்தேன், டாப்புன்னு சும்மா கரண்ட் போயிடுச்சு. சும்மா போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம்னு வந்தேன்.
அப்ப மொத்தத்துல சும்மா தான் இருக்கிய. அப்ப இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மா தானா? இல்ல நான் சொன்ன சும்மா வேற, இந்த சும்மா வேறல. சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம இதுக்கு சும்மா முடிச்சு போடுத. சும்மா இருக்கலன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுது. சொல்லிட்டு இருக்க, சும்மா சொல்லிட்டு ஒண்ணு இல்லனே, சும்மா இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி, பார்த்தா சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. என்ன சும்மா உட்கார்ந்திருக்கீங்கன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுதாரு. கலகம் சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு. இல்ல நீயும் சும்மாவா? ஐயோ, உங்க ரெண்டு பேரோட பெரிய தலைவலியா போச்சப்பா. சை, சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு. என்னன்னே தெரியல. இது யாரு? தலைவர தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். சும்மாவே பாத்துருவோம். சொல்லுங்க தலைவர. சும்மா அந்த பக்கம் தூக்கி வைய மார்பாளே. போ போ போ. எல்லாம் போல சும்மா வேலைய பார்த்து போகல. எல்லாம் போல சும்மா. சும்மா தான் இருக்கும். ஐயா சாப்பிட்டு செத்த நேரம் சும்மா இருக்க முடியுதா? சும்மாதான் இருக்கேளா? இல்ல நான் சும்மா இருக்கணும் உன்கிட்ட சொன்னேன். இப்போ இல்ல தலைவா, ஒண்ணு இல்ல, நான் வீட்டுல சும்மா தான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். அங்கேயும் சும்மா? ஆமா. இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நான் சும்மா தான் இருக்கேன். எந்த கட்சியிலும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூலிட்டு சும்மா இருக்கியா? ஏத்த வீட்டுக்கார சும்மா சும்மா சண்டைக்கு வந்தா நீ சும்மா போக முடியல. சும்மா 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 இருக்கிற ஏன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. சும்மா போல. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சும்மா இல்லையா? சும்மா விட மாட்டாங்க. அடிக்காரு. என்ன தலைவா? இல்ல செருப்பு தூக்கி போட்டு போ. சும்மா தானே இருக்காரு, எடுக்க வேண்டியதானே. இந்த வந்து பார்த்து படம் சரியா பாட்டுனா தலைவா. சரி, இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலா வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும். இல்ல எதுக்குடா குறுக்கு வந்த? யார் குறுக்க வந்தா? இல்ல ஒழுங்கா வராம குறுக்கு வந்து எங்களை கீழே தள்ள விட்டது இல்லாம பெரிய யோமார் சேல நின்னு பேசிட்டு இருக்க. ஏம்ல வந்த போதுனா? யார் வந்து போதுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. ஏல எதுக்குல குறுக்க வந்தேன்னு கேட்டா கையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க நீ. யார் கை நீட்டி பேசுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. நிறுத்து நிறுத்து. வணக்கம் தலைவரே. என்னெல்லாம் நடக்குதுங்க? இல்ல தலைவரே, உங்களை பார்க்கத்தான் வேகமா வந்துகிட்டு இருந்தேன். சரி, இந்த பைய குறுக்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு ஒரு பையனை பப்ளிக் அடிக்க போய் நீ பப்ளிக்ல இந்த பையனை நீ அடிச்சு முடியா? நாளைக்கு இவன் எப்படி எனக்கு ஓட்டு போடுவான்? இப்ப நான் கேட்க பாரு தம்பி, எதுக்காக குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. பாத்தீங்களா தலைவரே? தம்பி, உங்க வாய் பேசுது, என் காது கேக்குது. அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே? கைய கட்டுங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. தூரப்போல ஓட்ட வேண்டாம், தூரப்போ. நாத்த முடிச்சவன குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி வந்தா அப்படி வந்தானே அக்குல கொண்டு மூக்குல காட்டுறேன். அறிவு இருக்கல உனக்கு? ஆட்டமா பேச முடியாதா? ஏன் அவன் கைய பிடில. இன்னைக்கு இவனை விசாரிக்காம வீடு போப்பல. இப்ப கை பிடிச்சாச்சுல்ல, இனிமே எங்க கொண்டு ஆட்டுவா? இப்ப சொல்லல, ஏன் குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. இல்ல இவன் ஏதாவது ஒண்ணு ஆட்டிட்டு தான் பேசுவானா? ஆட ஆட்டம் புழுக்க. இல்ல அவன் காலை பிடி. இப்ப கையையும் பிடிச்சாச்சு காலையும் பிடிச்சாச்சு, இவன் எதை ஆட்டிட்டு பேசுவா? இப்ப சொல்ல, ஏல குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. இல்ல நீ ஆட்டாவை பேச முடியாதா? தலைவரே பப்ளிக்கு. ஆமால. ஏ நீ அந்த கம்பு எடுத்துட்டு வா. இல்ல நீ அந்த கைத்தை எடுத்துட்டு வா. அவனை இல்ல ஒன்ன தொலைச்சு கூட தொலைச்சு அங்கே நில்லு வயலங்க. இல்ல சீக்கிரம் கைத்தை கொண்டு மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டலா பேக் பண்ணுங்களேன் அவனை. இல்ல ஆட்ட இடத்தெல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு. கைய கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, இடுப்ப கட்டியாச்சு. இனி நீங்கள் எதை ஆட்டுவீர்கள்? இப்ப சொல்லுல, எதுக்குள்ள குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, போயிட்டாங்க. தலைவர் கீழ்பாக்கத்துக்கு கிளம்பிட்டேன்டா.